Okay, he's my patient, personally not interested patient name and native place. ஓகேங்களா அது வந்து இந்த வீடியோ எதுக்குன்னா இந்த ஸ்ட்ரோக் வந்து அட்டாக் வந்து இந்த விழிப்புணர்வு ஒன்று டக்குன்னு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இப்போ நிறைய பேர் போடுறாங்க, அதுக்காக தான் அது. இப்போ சார் வந்து ஒரு வாரத்துக்குமா வராங்க. அவர் பேர் ஊர் எதுவும் வேணாம். இது வந்து பர்சனலாக நம்ம ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுறோம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ வந்து சார் ஒரு வாரம் முன்னாடி வரும்போது கை மணிக்கட்டு மட்டும் வந்து இன்ஜெக்ஷன் போய் போட்டாங்க உடனே. அதாவது வந்து அதுக்காக அந்த வீடியோ திடீர்னு முகம் கோணலாம் போது பேச்சு வளருது ஒரு பக்கம் இருக்குதுன்னா உடனே டாக்டருக்கு போயிடுங்க. இது நம்ம வீடியோவில் ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறாங்கன்னா நேற்று கூட ஒருத்தர் போயிட்டு ஜிஹெச்சில் அந்த இன்ஜெக்ஷன் கிடச்சிருக்கா வர நான் திரும்ப அந்த பேஷண்ட் அட்டன் போது தெரியும். கண்டிப்பாக உடனே போயிடுங்க. ஜிஹெச் பண்ணால் டக்குன்னு உடனே ரெடி பண்ணுவாங்க ப்ரைவேட் லட்சம் அந்த இன்ஜெக்ஷன் போட்டுங்க. ஏன்னா அந்த மெடிக்கல் ரொம்ப ரொம்ப தப்பாக சொல்லக்கூடாது. டிபிஏம்பாங்க, நீரோ டாக்டர் கரெக்டாக சொல்லுவாங்க. டிஷ்யூ பிளாஸ்மோஜன் ஆக்டிவேட்டரும்பாங்க. அது எதுக்குன்னா ப்ரிவென்ட் பிளட் கிளாட். ஏன்னா நாங்களும் மெடிக்கல் படிக்கிறதால ரொம்ப டீப்பாக போக மாட்டோம். ரத்தம் உரையை தடுக்கிறது, திரும்ப மோசமான ஸ்ட்ரோக் வந்து பிரெயின் டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறது அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. நீரோ டாக்டர் கரெக்டாக சொல்லுவாங்க. அதை பற்றி ரொம்ப வேணால் அந்த இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக போட்டுக்குங்க. அந்த ஒரு விழிப்புணர்வு தான் அந்த வீடியோ. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சார் வந்தாங்க, கை வந்து சுத்தமாக தூக்க முடியல. இப்போ சார் வந்து விரலை தூக்குறாங்க, மொத்தம் நிமித்தவே முடியல. நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அது ஒன்று. இப்போ இந்த மாதிரி கிளாத் ஒன்று வச்சுக்கலாம், டேபிள் வச்சுக்கிட்டு சார் வந்து என்ன பண்ணுறாங்க, சார் இப்படி இப்படி பண்ணலாமா, இது சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த டேபிள் அந்த மாதிரி ப்ளைவுட் டேபிள் பண்ணிங்கன்னா இந்த வந்து கிளாத்தை வச்சு ரிஸ்ட்டு அந்த மாதிரி வீட்லையும் பண்ண சொல்லியிருக்கேன். இங்கே பண்ணுறது ஈஸியாக இருக்கும், பட் சார்ட் அவ்வளோ வச்சு இங்கே பில்லோ வச்சு தான் பண்ணுறாங்க. இதில் வச்சா நல்லா ஈஸியாக மூவ் ஆகும். ரிஸ்ட்டு ரேடியல் டிவிஷன் அல்லா டிவிஷன் இம்ப்ரூவ் நல்லா ஆகிட்டு இருக்குது, நல்லா ஆயிடுச்சு. ஒரு 4 நாள் கூட வரல. இது டவல் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன். இந்த டவலை வந்து இப்படி வச்சு டேபிள் எப்படி பண்ணால் ஈஸியாக இருக்கும், அதுதான் இது மெயின். அப்புறம் இந்த மாதிரி சுருக்க சொல்லி கொடுத்துருக்கேன் பேஷண்ட். ஒரு 10 சும்மா இருந்தாலும் பண்ணுறேன். இப்போ பண்ணுங்க சார், இதை சூப்பராக பண்ணுறாங்க. ஒரு 5 நாள் மணி சுத்தமாக வரல. இந்த எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸசைஸ் இந்த டவல் எக்ஸசைஸ். இந்த லஞ்ச் டவல் மாதிரி குழந்தைங்க கொடுக்கணும். அந்த டவல் வச்சு டேபிள் வச்சு ஈக்குவல் ஹைட்டில் வச்சு இந்த மூமெண்ட்டும் இந்த ரேடியல் டிவிஷன் அன்வேஷன் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் மூவ்மெண்ட் நல்லா பண்ணது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சாருக்கு. அது ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் இருக்குது. சார் சொன்னதில் பிக்கப் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து இந்த மாதிரி காயினை கூட சார் வந்து இப்படி தள்ளி தள்ளி இப்படி பார்க்க சொல்லலாம். வீட்டில் டேபிள் மேலே வச்சுட்டு தள்ளுங்க சார், என்கிட்ட தள்ளுங்க, ட்ரை பண்ணி சும்மா இப்படி தள்ளி விடுங்க, ட்ரை பண்ணுங்க அப்படி வச்சு கொஞ்சமாக ட்ரை பண்ணி அந்த மாதிரி ட்ரை பண்ணி இந்த மாதிரி காயின் வச்சு டேபிளில் தள்ள சொல்லலாம். இல்லை நம்ம 2 ரூபா காயின் வச்சு கூட இப்படி தள்ள சொல்லலாம், அப்படி இழுக்க சொல்லலாம், தள்ள சொல்லலாம், இழுக்க சொல்லலாம், ஒவ்வொரு வேறலாம் பண்ண சொல்லலாம். ஓகே சார், அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இது இல்லை கேரம் போர்டு காய், பெரிய காயின் வச்சு ட்ரை பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி மடக்க சொல்கிறது, இது சொல்கிறது, மடக்க இந்த மாதிரி டேபிள் வச்சு பண்ண சொல்கிறது. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை வச்சு எடுக்க சொல்கிறது. சார் அப்படியே எடுத்து கொடுங்கன்ட்டு இந்த செஸ் காயின் அவர் சூப்பராக எடுக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு சுத்தமாக முடியல வராங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ போடுறது, வேறு பர்சனலாக எதுவும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அப்புறம் இந்த சின்ன சின்ன கல் மாதிரி கூட இந்த மீன் தொட்டில் போடுற கல்லை கூட நம்ம எடுத்து ஒரு 20 கிலோ எடுத்து கொடுக்க சொல்லலாம். ஒரு டப்பில் வச்சு எடுத்து போட சொல்லலாம். அப்புறம் அந்த கோழி கொண்டு ஒரு 10 கோழி கொண்டு கூட எடுத்து கொடுக்க சொல்லலாம். சாரை முடியுது பாருங்கள், அவரால் முடியுது. ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் வரும், அதுக்காக தான் அந்த வீடியோ. காயின் ஒரு 10 காயின் போட்டு கூட எடுக்க சொல்லலாம். இதுக்குன்னா அந்த ஹேண்ட் ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த மூமெண்ட்டு சரிங்களா, எல்லா மூமெண்ட்டும் வர வைக்கணும். சரிங்களா, அதுக்காக நான் எடுத்துட்டாரு. சூப்பர் சார், வெரி குட் வெரி குட். இது ஒரு வாரம் சொன்னால் வீட்டில் நல்லா பண்ணியிருக்காரு. அதுதான் மெயின் ஆகிடுச்சு, அதுதான் மெயின். அடுத்து இந்த தெரா பேண்டை வச்சு கூட ரப்பர் பேண்டை வச்சு பண்ண வைக்கலாம். இதுன்னு சொல்லியிருக்கேன் சார், ட்ரை பண்ணுங்கள் சார். ஒரே வீடியோவில் எடுக்கிறோம், கொஞ்சம் மக்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நிறைய பேஷண்ட் வந்து ஏதோ ஒரு யூஸாக இருக்கும் உங்களுக்கு. வேற என்ன, நம்ம எவ்வளோ சும்மா பார்க்குறோம். இது விளம்பரத்துக்காகவோ சாருடைய பேசு பேர்லாம் சொல்லாமல் இருக்கிறோம். ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் விருப்பப்பட மாட்டாங்க, அதுக்காக தான் எடுக்கல. கேண்டை மட்டும் நாங்கள் எடுக்கிறோம். ரைட்டுங்களா, ரைட். யாருக்கும் இந்த எக்ஸசைஸ் பலனாக இருக்கணும், அதுதான். ஓகே, இந்த மாதிரி டெய்லி வீட்டில் ஒரு 10 30 பண்ண சொல்லணும். ஓகேங்களா, பண்ண முடியும், கண்டிப்பாக முடியும். பண்ண முடியல, இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இது தெரப்பானில் வீட்டையும் சொல்லி கொடுத்துருக்கேன். டர்க்கி டவல், அப்புறம் இது எல்லாமே ஆஸ் யூஷுவல். ஸ்மைல் பாலை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணாதீங்க, இதுவும் பண்ணலாம். ஒவ்வொரு மூமெண்ட் அந்த விரலை வச்சு இப்படி அமுக்க சொல்லுங்கள், இதுதான் முக்கியம். இப்படி பாலை பிடிச்சிட்டு சார் ட்ரை பண்ணுங்கள், அந்த கையில் பிடிச்சிங்க, அமுச்சிட்டு இந்த விரலை வச்சு ஒவ்வொரு விரலாம் அமுக்க சொல்லி ட்ரை பண்ண சொல்லுங்கள். அப்புறம் அமுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஊரில் அமுக்க சொல்லலாம், 2 நான் அந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள். 1 மந்த்தில் ஒரு வாரத்துக்கு நல்ல ரிசல்ட்டு. அதுக்காக தான் அந்த வீடியோ. எக்ஸசைஸ் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டிஸ் பண்ண தான் இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா, இந்த பால் எக்ஸசைஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அப்புறம் ஹேண்ட் ஸ்ப்ரிங், இது ஹேண்ட் எக்ஸசைஸ் ஸ்ப்ரிங் எல்லாத்துக்கும் தெரியும், ஆன்லைன்லேயே கிடைக்குது. இதுவும் சார் இப்போ கொஞ்சம் பண்ணுங்கள் சார், அழகாக பண்ணுங்க பார்ப்போம். ட்ரை பண்ணி விடாதீங்க. அப்படி பிடிச்சிக்கங்க, அவ்வளோ. வெரி குட். ட்ரை பண்ண முடியும்.
அவங்களை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். சூப்பராக பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் நாளும் சுத்தமாக பண்ண முடியல இல்லை சார்? எஸ். அதெல்லாம் வந்து வெரி குட் சார், சூப்பர். நம்ம இது ஃபிசியோதெரப்பி என்னென்னா பேஷண்ட் சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட்டு, விடாமுயற்சி, அதுதான் சக்ஸஸ். இப்போ இன்னொரு கேஸும் 20 நாள் சுத்தமாக நட வரல, பேச்சு வரல, எல்லாமே நல்லா ஆகிட்டாரு. இப்போ சார் ஒரு சேலஞ்சாக எடுத்து நான் ஒரு பழைய மாதிரி ஜாபுக்கு போக வைக்கணும், அதுதான் எங்களுடைய எய்ம். அவ்வளோதான் சார். இந்த மாதிரி ஸ்பாஞ்சு கொடுக்கலாம், இதுவும் பண்ண வைக்கலாம், இது 2ஆம் கட் பண்ணிக்கலாம், இது எல்லாத்தையும் கடையில் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எக்ஸசைஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பண்ணுறாங்க. ஃபஸ்ட் நாள்லாம் தொடவே முடியல அவரால். வித்தின் 1 வீக் மிராக்கிள் சேஞ்சஸ். இன்னும் ஒரு கட்டவல் கொஞ்சம் நல்லா வர வைக்கணும், முடியாமல் அடுத்து தான் போக. ஓகே சார், தேங்க்யூ.